வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர் எப்படி சேர்க்குறது. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இல்லை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றப்ப அவங்களோட பேரை எப்படி ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் சேர்க்குறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா tnbds.gov.in அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு tnbds.com கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பயனாளர் நுழைன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கைபேசி எண்ணுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ரேஷனில் அரிசி வாங்குறப்போ எஸ்எம்எஸ் வரும் இல்லையா, அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கு இல்லையா கேப்சா குறியீடு 6 இலக்க எண்ணு, அந்த எண்ணை நீங்கள் அப்படியே பார்த்து கீழே இருக்க கட்டத்தில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு இருக்கு இல்லையா பதிவு செய்யுண்டு க்ரீன் கலர் பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இலக்கத்தில் ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்கின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். பதிவு செய்யணும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட ரேஷன் கார்டு நம்பரு எல்லாமே வந்து ஷோவாக இருக்கும். இதில் நம்ம பண்ண வேண்டியது லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா அட்டை பிரபுன்னு சொல்லிட்டு கீழே இருந்து 2வது அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது புதிய கோரிக்கைன்னு சொல்லிட்டு ப்ளஸ் மார்க் போட்டிருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகண்ட் நேமு, உங்கள் குடும்ப அட்டை என்ன எல்லாமே இங்கே ஷோவாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது கீழே இருக்கு இல்லையா சேவை தேர்வு செய்யும், அதில் தேர்ந்தெடுக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றம், அடுத்து அட்டை வகை மாற்றம், குடும்ப அட்டையை முடக்கம், குறிப்பிட்ட தலைவர் உறுப்பினர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உறுப்பினர் சேர்க்கை. உறுப்பினர் சேர்க்கையை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். உறுப்பினர் சேர்க்கைன்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு, இல்லை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பேர் உங்களோட ரேஷன் கார்டில் ஏற்கனவே இருக்காது, அதை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட குடும்ப உறுப்பினரோட பேர் எல்லாமே இங்கே ஷோவாக இருக்கும். கூடுதலாக அதோட நம்ம அவங்களோட பேரை ஆட் பண்ண போகிறோம். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கீழே இருக்கு இல்லையா உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு ஃபார்மு, அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அடுத்து அவங்களோட பேரை தமிழில் டைப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தமிழ் டைப் தெரிஞ்சு அப்படின்னா என்ஹெச்எம் ரைட்டர் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் இங்கேயே தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா நீங்கள் உங்களோட பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் இன்புட்டில் போயிட்டு உங்களோட பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்களோட பாலினத்தை செலக்ட் பண்ணணும், ஆனா பெண்ணா திருநங்கையான்னு சொல்லிட்டு. இப்போ நான் பெண்ணுன்னு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து அவங்களோட பிறந்த தேதியை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் இருக்கு இல்லையா கலண்டரு, அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட இயரை டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அதில் இயரை செலக்ட் பண்ணணும். இயரை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட மாதம் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இயரை செலக்ட் பண்ணுறேன். இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்களோட மாதம் இருக்கு இல்லையா, அடுத்து லெஃப்ட் சைடு இருக்க கட்டம் அந்த இதில் இருக்கு இல்லையா, அந்த இதில் அவங்க மாதத்தை நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டேட்டை இந்த கலண்டரில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு. அடுத்து அவங்களோட உறவு முறையை செலக்ட் பண்ணணும். இந்த உறவு முறை பார்த்திங்க அப்படின்னா யார் குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவருக்கு நம்ம இப்போ ஆட் பண்ணுற மெம்பர் வந்து என்ன உறவு முறை வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் அட்டை எண். ஆதார் அட்டை வந்து 3 கட்டம் இருக்குது. அதில் ஒவ்வொரு கட்டத்துலையும் 4 நம்பராக நம்ம என்ட்ரு பண்ணணும். ஏற்கனவே நம்ம சேனலில் குடும்பத் தலைவர் எப்படி மாற்றுறது அப்படின்ற பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அடுத்து அவங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். மொபைல் நம்பர் தேவைன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஆவணங்கள், இப்போ ஏஜ் ப்ரூஃப்கான ஆவணங்கள் வந்து ஆதார் அட்டை இல்லை பிறப்பு சான்று ரெண்டில் ஏதாவது ஒன்று ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜிஃபு எந்த ஃபார்மெட்டில் பிடிஎஃப்பில் வேணால் இருந்துக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை கூட இப்போ மேரேஜ் ஆகி ஒருத்தவங்களை நீங்கள் வந்து உறுப்பினர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது நல்லது. மேரேஜ் இன்விடேஷன் இருந்தால் கூட அதையுமே நீங்கள் வந்து 2ஐயும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஆதார் கார்டு கூட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜாக கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கேன் பண்ணதை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இருக்கு இல்லையா கீழே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த ஃபைலோட நேம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவேற்றுன்னு சொல்லிட்டு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் மேலே. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோப்பு வெற்றிகரமாக
பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணி கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உறுப்பினரை சேர்க்கைன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா மெம்பர் ஹேஸ் பின் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அவங்களோட பேர் வரிசை எண் 1, அவங்களோட பேர், பாலினம், வயது, உறவு, ஆதார் எண் எல்லாமே வந்துருச்சு. அடுத்த நடவடிக்கை இப்போ ஆட் பண்ண மெம்பரில் ஏதோ ஒன்று நம்ம மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா திருத்தன்ற பட்டனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க பேரை டெலிட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நீக்குன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீக்கிக்கலாம். சேம் ப்ராசஸில் நீங்கள் இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் இங்கே நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணணும், தமிழில் டைப் பண்ணணும். அவங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயரையும் அடுத்து மாதம் அடுத்து அவங்களோட டேட்டு இப்படி வரிசையாகவே நம்ம செலக்ட் பண்ணிடணும். இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ளதோ இல்லை ஆதார் கார்டில் உள்ளதோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதில் இருக்கப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து அவங்களோட உறவு முறை. இந்த உறவு முறை பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி கட்டுக்கு இப்போ ஆட் பண்ணுற குழந்தை என்ன உறவு முறையோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். உறவு முறை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் நம்பரை இருக்க 3 கட்டத்தில் 4 நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு மற்ற ஆவணங்களில் இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்குரிய ஆவணமாக எதை வைக்க போகிறோமோ ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துடணும். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு இருக்கு இல்லையா பதிவேற்றுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கோப்பு வந்து அப்லோட் ஆகிடும். பார்த்திங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டன்னு சொல்லிட்டு பாப்பப் மெசேஜ் வந்துருச்சு. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே எல்லோ கலரில் இருக்கு இல்லையா உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு அந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கு இல்லையா உறுதிப்படுத்தல்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் ஒரு டிக் மார்க் போட்டு பதிவு செய்யன்னு இருக்க பச்சை கலரை கிளிக் பண்ணணும். பதிவு செய்ய கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் தான் வரும். இந்த மெசேஜ் வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியேறுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஆம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியில் இருக்கு இல்லையா அட்டை தொடர்பான சேவை நிலை அறியுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் இந்த குறிப்பில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துச்சு இல்லையா அந்த நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா கீழே இருக்க ஸ்க்ரீன் கார்டில் பதிவு செய்ய கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ உறுப்பினர் சேர்க்கை, நம்மளோட குறிப்பு எண், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, அடுத்து ஆவண சரிபார்ப்பு, அடுத்து துறை சரிபார்ப்பு, அடுத்து கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இந்த 4 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உறுப்பினர் சேர்க்கை அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லேர்ன் வித் ஜிஎன்ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.